அருமையான ஈவினிங் சென்னையில் 24th எப்படி ஏற்கும் டான்ஸ் பண்ண வேண்டியது நல்லா இது வந்து கொஞ்சம் ஒரு இதில் உட்காந்துட்டு அவங்க சடம் போட்டு பண்ணலாம். டான்ஸ் as waters, dancing waters. ஸோ அந்த கான்செப்ட் வந்து நெஹாஜி தான். நெஹாஜி வந்து ஒரு நல்ல ஒரு குரு, டான்ஸ் மாஸ்டர் அண்ட் வெரி டேலண்டட் கதக் டான்ஸர் அண்ட் பிரிஜி மகாராஜுடைய ஸ்டூடெண்ட். ஸோ இவங்களோட சேர்ந்து நாங்கள் ஷோ பண்ண போகிறோம் 24th. ஸோ எல்லோரும் வந்து ஜாயின் பண்ணி நல்லா சந்தோஷமாக என்ஜாய் பண்ணுங்க. இது ஒரு நல்ல ஒரு ஈவினிங், இட் பி நைஸ். இதில் முக்கியமாக நான் வந்து வாட்டர் தண்ணியிலேயே கொஞ்சம் வாசிக்கலான்னு ஒரு பிளான் பண்ணியிருக்கோம். அது நீங்கள் அம்மா வந்து பார்த்தீங்கன்னா தெரியும் அப்படின்னு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இவங்களோட தான் நான் சேர்ந்து வாசிக்கிறது. சென்னையில் அதுவும் நம்ம ஊர் So I'm so glad that I could. This concept came into my mind, and Sir agreed to do this with me, and now I'll be presenting. I've already done this in Mumbai before, and it was a good success. And now again I'm presenting it in Chennai. We were supposed to do it before the COVID itself, but unfortunately we couldn't. But now with God's grace, we are coming up with this on 24th of September. So we are inviting all of you to please be our guests and come there and watch this beautiful concept where Kathak confluences with Sir's drums and percussions, and what magic it's going to create is something to really witness. Runa ji is here with us. Her melodious voice will give a special highlight to the event. And not to forget, the music is created by two very talented and very respected musicians, Somnath Mishra ji and Vivek Mishra ji. They have created the music in this, and everything is so beautifully conceptualized with water. The rags which we have picked up, and they talk about the rains, the monsoon, and celebrates this beautiful water thing, and then also tells us that how human beings' emotions, changes according to the different ragas and different weathers we are blessed with. So yes, this is it all about. You have to come and you have to see. It is going to be a magical evening. All of you, please come. With the water instrument, the music changes. water music, the sound of rhythm in water. Sound is everywhere. So in the தண்ணி அந்த ரிதம் தான் தாளம். அந்த தாளத்துக்கு தான் இந்த சவுண்டோட இந்த தாளம். அதில் வந்து கதக்கினுடைய இது பண்ணி ரூனா என் ஒய்ஃப் அவங்க ரூனா ரிஸ்வி very talented singer. Father is Rajkumar Rizvi sir and Indrani Chatterjee, and Runa is a very talented. எல்லா லாங்குவேஜ்லையும் அவங்க பேசுவாங்க, பாடுறாங்க. ஸோ இவங்க வந்து நாங்கள் ரெண்டு பேரும் ஒரு கான்செப்ட் முதல்ல ஒரு வாட்டர் சாங் ரெடி பண்ணுவாங்க. அந்த சாங்கு தான் இப்போது இவங்ககிட்ட சொல்லி பாம்பேயில் ஏற்கனவே பண்ணியிருக்கோம் நாங்கள். பட் எனக்கு ஒரு ஆசை, ஸ்டேஜ்லேயே ஒரு பிக் டேங்க்கில் நான் உள்ளே உட்காந்து தண்ணியில வாசிக்கிறேன். ஆனால் அதுக்கு வந்து சில ஸ்டேஜ் இதெல்லாம் அலோவ் பண்ணதில்லை. அதனால ஒரு ஸ்மால் இதில் வச்சு அந்த வாட்டர் சவுண்டு நான் அண்ட் இது ஒரு நல்ல ஒரு எந்த இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் இல்லாமல் நான் அந்த தண்ணியிலேயே தாளத்தை வந்து ரெடி பண்ணி அதுக்கு இவங்க டான்ஸ். சார், தண்ணீர் பாதுகாப்பு அப்படின்னு ஒரு கருப்பொருளை மையமாக கொண்டு இந்த டான்ஸ் வாட்டர்ஸ் பண்ணுறீங்க. என்ன மெசேஜ் சொல்ல வரீங்க சார்? இந்த முயற்சி, இந்த தண்ணி வந்து ஒரு தண்ணி இல்லாமல் நம்ம இருக்க முடியாது. ஸோ இந்த தண்ணி மூலயமா எல்லாருக்கும் we just showing
தண்ணி எவ்வளோ இம்பார்ட்டன்ட். இப்போ நம்ம குடிக்கிறதுக்கு மாத்திரம் இல்லை, அது எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணலாம் தண்ணி. உங்களுக்கு தெரியும் எதுக்கு யூஸ் பண்ணுறீங்க தண்ணி எல்லாம். ஸோ இது என்னுடைய மியூசிக்கில் வந்து இந்த தண்ணியை எனக்கு ஒரு இம்பார்ட்டன்ட். இது நான் ஒரு நாள் ராத்திரி என்னுடைய ரூம்லேருந்து அப்படி ஹோட்டல் ரூம்லேருந்து பார்க்குறோம், பியூட்டிஃபுல் வாட்டர் அந்த ஸ்விம்மிங் பூல் அங்கே அதில் குச்சி நம்ம வாஸ்தவம்னா எப்படி இருக்கும். ஏன்னா என் தொழில் அது சின்ன வயசுலேருந்தே ஒரு கிரியேட்டிவிட்டி. ஒரு எது எடுத்தாலும் நான் திடீர்னு அன்னைக்கு கூட நான் ஒலிம்பிக் செஸ்ஸில் நான் வாசிக்கும் போது திடீர்னு அந்த வாட்டர் கேனில் எடுத்து வாசிக்க ஆரம்பித்தேன். ஏன்னா அதுவும் ஒரு சவுண்ட், அதுவும் நீங்கள் என்ஜாய் பண்ணீங்க. அதே போல் தான் நாங்கள் இந்த ஷோவும் வந்து ஸ்டேஜில் ஒரு தண்ணியில் நான் வாசித்து அதோடைய சவுண்டு. வாட்டர் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் ஃபார் எவ்ரி ஒன், எவ்ரி ஆங்கிள். இது ஒரு கிளிம்ஸ்னு சொல்லலாமா சார்? பொன்னியின் செல்வன் ஆடியோ லான்ச்லயும் நீங்க அந்த வாட்டர்ல இது அதனுடைய கான்செப்ட் தான் நான் ஏஆர்கிட்டையும் பேசி அந்த தண்ணி சவுண்டை நான் ரெடி பண்ணி இது பண்ணுறேன். சார் இது கதக்கு ட்ரம்ஸ் முதல் முறையாக ஜாயின் பண்ணுறது எப்படி இதை வந்து மின்சல் பண்ண போறீங்க? இது முதல் முறையாக முயற்சி எடுத்துருக்கீங்களா இல்லை யாராவது எடுத்துதான் நீங்கள்? ஐயோ இதெல்லாம் வந்து அந்த காலத்துலேருந்தே இருக்கு. இதெல்லாம் ஹிஸ்ட்ரி. அந்த கதக் இதெல்லாம் வந்து அந்த முகல் அவங்க காலத்துலேருந்தே அந்த முஜிரா அந்த இதெல்லாம் இருக்கு. இந்த இது வந்து ட்ரம்ஸோட சேர்த்து இப்போ மிருதங்கம் நம்ம பரதநாட்டியத்துக்கும் மாஸ்டர். இது இப்போ வந்து கதக்கோடு நான் அவங்களோட சேர்ந்து நம்ம ஊரில் அதுவும் நான் வந்து பேசன் பிரிட்ஜ் மூலப்பத்திரத்தில் நான் பிறந்து வளர்ந்து அந்த ஊரில் கற்றுக்கிட்ட அந்த ஒத்த அடி ரிதம் இதெல்லாம் உலகத்திலேயே எடுத்துன்னு போயிட்டு சேர்க்கணும். நம்ம தமிழ் வரையாடியை வந்து எப்படி இருக்கும், அது வந்து அதோட மிகில் பண்ணலாம், ஜாஸ் மியூசிக்கோட கதக் டான்ஸோட. அதுதான் நம்மளுடைய இது. அந்த ரிதம் குவாலிட்டியை எடுத்துன்னு போகணும். ஏன்னா அங்கே வாசிக்கிறவங்க வந்து அந்த இடத்துல தான் வாசிக்கிறாங்க. மற்ற கல்யாணத்துக்கு உங்கள் வீட்டு கல்யாணத்துக்கு கூப்பிட்டு வாசிக்க வைப்பீங்களா? அவங்கள முடியாது. அதனால தான் நான் இந்த வாட்டி நம்ம 75th செலிப்ரேஷன் ஆஃப் இண்டிபெண்டன்ஸ் டே அன்னைக்கு வந்து எங்கள் ஏரியாவில் வாசிக்கிற அந்த சாவுக்கு வாசிக்கிற அவங்கள வந்து கூப்பிட்டு நீங்களும் என்ஜாய் பண்ணுங்க, கொடியை வச்சு நம்ம நாட்டு கொடியை வச்சு உங்களுக்கும் அந்த இது இருக்கு எல்லாருக்கும் சொல்லி நான் ஒரு வீடியோவும் பண்ணி நான் போட்டிருக்கேன் யூடியூப்ல. ஸோ அதே தான் அந்த ரிதம் வந்து இவங்களுடைய கதக்கோட ஜாயின் பண்ணி ரிதம் சார். ரிதம் நம்ம வாழ்க்கையில் எல்லாரும் ரிதமோட தான் வாழ்க்கையில் நடந்துப்போம். உங்கள் ரிதம் இன்னும் போச்சுன்னா வாழ்க்கையே இல்லை. ஸோ அந்த ரிதமை தான் இப்போ நான் அவங்களோட சேர்ந்து 24 பண்ண போகிறோம். அதோட இவங்க தப்லா நான் மாத்திரம் வாசிக்கல, தப்லா இருக்கு, பக்கவாஜ் அண்ட் கிட்டார், சித்தார், எல்லாம் இசை எல்லாமே இருக்கு. இது ஒரு நல்ல ஒரு என்டர்டைன்மெண்ட், நல்ல ஒரு 1.5 hour வந்து ஜாலியாக இருக்கலாம். கல்யாண இது சொன்னீங்க, கெட்டிமாடம்ன்றது எல்லா இடத்துலையும் யூஸ் பண்ணுறது. ஒத்தடி வந்து யூஸ் பண்ண மாட்டாங்க. சாவு கடிக்கிற மூலத்தை நம்ம தமிழ் சினிமாவிலேயே அவ்வளோ எடுத்துட்டு வந்து காமிக்க மாட்டாங்க. நீங்கள் எப்படி அதை அவ்வளோ தூரத்துக்கு எடுத்து தமிழ் சினிமாவில் அடிக்கிறதெல்லாம் அதுதான் சார். இப்போ என்ன சார் சொன்னீங்க, சாவு எடுத்து வந்து கல்யாண வீட்டில் அடிக்க முடியாது, அடிக்க முடியுமா கேட்டீங்க. ஆமா, எந்த வீட்டில் அந்த மாதிரி அடிச்சிருக்காங்க பார்த்துருக்கீங்க? எது சாவு மூலத்தை அவங்களுக்கு நம்ம ஒரு முக்கியத்துவம் கொடுத்தோம். ஒவ்வொரு சாங்லயும் இப்போ வந்து நம்ம ரஜினி சார் படத்துலயே நம்ம இவர் அனிருத் பண்ணியிருக்காரு இல்லையா, என்ன அடி அதெல்லாம் எல்லாம் அங்க அடிக்கிற அடிதான். இன்னைக்கு நேற்று வாசிக்கல, அது எல்லாம் அப்பத்துல இருந்தே இருக்குது. ஆனா அதோடைய சவுண்டிங் தான் வெளியே வரல. அந்த பேட்டர்னை வச்சு எல்லாம் பண்ணியிருக்காங்க. அந்த சவுண்ட் வெளியில வந்துருச்சு, எல்லாருமே கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த சவுண்டை வர வச்ச மக்களை தான் மேல கூப்பிட்டு வர மாட்டாங்க யாரும். அந்த மக்களை ஸ்டேஜ்ல ஏத்தல இது வரைக்கும். ஏன் நீங்க ஏத்தலாம்ல? ஏத்திருக்கிறோமே, இப்பவே நான் பொன்னியின் செல்வன்ல ஏத்திருக்கிறோம். அவங்க வாசிக்கிறதெல்லாம் பார்க்கலையா நீங்க? சார் இந்த ஈவென்ட் ஸ்டேஜ் எப்படி ரெடி பண்ணிருக்கீங்க? It's a surprise. Okay, you come and enjoy that evening. I can assure you something that you will be very happy to see what you're going to witness. The stage, I understand a little bit of Tamil, so what you asked, the answer to it is, as sir said, it's a surprise, it's a real surprise. You will witness and then you will just enjoy it. I can tell you something that what you're going to see, witness has never happened on this stage. சரி, இந்த இது நிகழ்ச்சி வந்து எல்லாருக்குமே அலோடா ஃப்ரீயா இல்லை இதுக்கு வந்து காஸ்ட் ஏதாவது ஃபிக்ஸ் பண்ணிருக்கீங்க? சார் இது ஒரு குட் காஸ்டாக பண்றாங்க.
So kayaking is a free entry. Okay, so there's a link, Lady Andal's portal, which is www.509h.com. You can go to that link and you can book the tickets from there. What cause is it? For what cause it is? किसी cause के लिए? हाँ, so it is actually, we are, as it is dancing water, saving water, so the Rotary Club, it works for the conservation of water. So we are giving the 50% of our earnings to the Rotary for this cause of itself, with which they are going to set up a plant. They make water with solar energy, and they want to set up a beautiful plant of water where they will come up with drinking water. And so yes, Wow, so that's great. the concept is dancing waters, and we are contributing to the cause of water. Yeah. சென்னையில இந்த பிரிட்ஜ் மகாராஜனுடைய பிரிட்ஜ் மகாராஜனுடைய So it is, you continue, I will follow it later. So this plant is going to be set up in a village near to Chennai. I am not that, yeah, it's near to Chennai. So I'm not very good with the names here, but yes, I know that it is very close to Chennai, and Rotary Club is working towards. This is for the good cause, sir. இப்போ கதக் அவங்க நார்த்ல எங்கே ஃபேமஸ் இருந்தா கூட 90% ஆஃப் பாப்புலேஷன் அண்ட் 90% ஆஃப் கன்வர்சியர்ஸ் ஆஃப் டான்ஸ் எல்லாம் பியூர்லி கான்சன்ட்ரேட்டிங் ஒன்லி ஆன் பரதநாட்டியம். இப்போ கதக் அங்கே மகாராஷ்டிரா சக்ஸஸ் பண்ணிட்டு யூ ஆர் பிளான்ட் இன் தமிழ்நாடு. தி சேம் லைக்வைஸ் ஆர் யூ கோயிங் டு பெர்ஃபார்ம் with Bharatanatyam dancers of Kalakshetra, and Brij Maharaj is an international name. Just like that, in South, Kalakshetra number 1. Bharatanatyam dancer, are you going to do it, dancing waters? Any idea in future? Sir, பரதநாட்டியம் வச்சு இல்ல நிறைய பண்ணிருக்கோம், நிறைய ஐடியாலாம் இல்ல, பண்ணிருக்கோம். பண்ணியாச்சு. இல்ல, இன்னும் அதே மாதிரி நம்மளுக்கு ஒரு சான்ஸ் வந்துச்சுன்னா அழகா பண்ணலாமே. அதான் பண்ற எனி ஐடியான்னு கேட்க. ஐடியா டெஃபினட்டா பண்ணுவோம் நாங்க. Because உங்களுக்கு கதக்ங்கிறது only one institution they are conducting. I think especially you have mentioned it in your press release. No other institution is just performing in city. Maximum Bharatanatyam தான். அப்போ dancing waters with Bharatanatyam டெஃபினட்டா கதக்கா இருக்கட்டும், பரதநாட்டியம் ஆகட்டும், எது வரட்டும், உலகத்துல எங்க வேணாலும் போய் வாசிக்கலாம், அவங்களோட வாசிப்போம். So sir, கதக்கையும் பரதநாட்டியம் சேர்த்து கூட பண்ணலாம், ரொம்ப அருமையா இருக்கும். what a beautiful thing. Like we can combine it with Bharatanatyam and Kathak and Yes. Saraswam. But the idea has come first in my mind, so we are presenting it. Like my நான் வாசிக்கும் போது இவங்களுக்கு வந்து தாதின் திந்தா தாதின் திந்தா தாதி கேட்டாக்கு தாதி கேட்டாக்கு தா தா அப்படி வாசிக்கலாம். இப்போ பரதநாட்டியம் அப்படி அவங்க பார்த்துட்டு தத்தி தொன்னம் தத்தி தொன்னம் லாங்குவேஜ் அது, ஆனா அதுதான் ஒண்ணுதான். நம்ம ஹார்ட் பீட்ல இருக்கு இல்லையா, டிப் டிப் டிப், அது ஒண்ணுதான் எல்லாருக்கும். இப்போ how many artists are going to perform? Total number of artists. So in dance, yes, I have to start with, because I have set up an institute here which is called as Kathak Garpan Institute. This is first chance where my students will be just presenting a small 3 minutes of invocation. They will be there. Then I have my whole ensemble of musicians, very talented artists. I've introduced Somnathji and Vivekji. We have Alka Gujarji on sitar. We have a very talented, come please, everyone come. Please join, come. Please join us. Kids also, please. Omkar Agnihotri again on synthesizer. Then Tushar Bharat on Pakhavaj. So this is, and as I told you, Alka Gujarji on sitar. So this is my group, my students, Sara Shamunja, my student and my daughter Tishta Banerjee, my student Divya, Ashwin and Chaitanya. You can come. என்னோட ப்ரோக்ராம் என்ன மாதிரி சாங்ஸ்லாம் பாருங்களேன், இப்பவே எல்லாம் சொல்லிட்டேன். How many songs? What type of songs? What type of So songs? it is a 90-minute show, and it's a pure classical music with
these beautiful instruments, drums and guitars, synthesizers, a 90-minute show, so you can understand how long. It's a seamless show. We are not giving anything. நான் பேசுனீங்க சிவமணி சார், Yes, sir. உங்களுடைய குருநாதர் டிஆர். டிஆர் ஏன் குருநாதர் TR? உங்களுடைய படங்களுக்கு ஏர்லி ஸ்டேஜ் ஃப்ரம் ஒருத்தர் ஆரம்பிச்சு அடுத்தது வந்து நெஞ்சில் போடுறாங்க தியாகராஜன் ஆமா. தியாகராஜனுக்குள்ள பேக் போன் ஃபார் தி சக்சஸ் ஆஃப் டி. டிஆர் ராஜன். யுவர் பேக்ரவுண்ட் ஸ்கோர் இஸ் மோர் இம்பார்ட்டன்ட். அதே மாதிரி பிரிஜம் மகராஜனாலே வி திங்க் ஒன்லி அபவுட் கமல்ஹாசன் நேஷனல் ஃபேம். இப்போ எனி ஐடியா செலிபிரிட்டி சீஃப் கெஸ்ட்னு யாராவது வராங்களா இந்த ஃபங்க்ஷனுக்கு? Celebrity chief guest, ஏன்னா எங்களுக்கு டக்குன்னு கதக்குனாலே கமல் தான் வரும். ஏன்னா as far as we know கமல். உங்களுடைய பேக் போன்ல யாராவது செலிபிரிட்டி இங்க வந்து ஃபங்க்ஷன்ல But we have Sir. That's our celebrities. performing artist. Yes, he is a performer. And apart from performer, he is going to be the chief guest of the particular celebrity. Any idea? இல்ல சார், நாங்க ஏன்னா Only audience. செக்யூரிட்டி ப்ராப்ளம் You depend அது on audience. இது They are இதுன்னு going to- ரொம்ப இதுவாயிடும். அதனால அந்த ரொம்ப auditorium is சாஃப்டா also very- பண்ணிக்கலாம்னு. பொன்னியின் செல்வன்ல வாசிச்சிருக்கீங்களா சார் நீங்க? பொன்னியின் செல்வன்ல இல்ல சார், நான் பொன்னியின் செல்வன்ல வந்து ஹிஸ்டரியா ஒரு பெரிய பாக்கியமா நினைக்கிறேன். நான் ஏஆர் என் பிரதருக்கு நான் நன்றி சொல்றோம், மணி சாருக்கும். ஏன்னா அன்னைக்கு ஃபங்க்ஷன்ல பேசும்போது தான் எங்களுக்கே தெரியும், நம்ம ரெண்டு அண்ணனுங்களும் ரஜினி அண்ணனும் கமல் அண்ணனும் சொல்லும் போது அது வந்து எம்ஜி ராமச்சந்திரன் சார் வந்து அது இருந்துச்சு, அதுக்கப்புறம் என்கிட்ட வந்துச்சு, அதுக்கப்புறம் அங்கேருந்து இப்படி போச்சு அப்படி போச்சு, எல்லாம் கடைசியில் வந்துச்சு. ஒரு குழந்தைங்களுக்கு நம்மனா நீங்கள் அதை சொல்லியிருக்கீங்களா, குழந்தைங்களுக்கு எல்லாருக்கும் உங்கள் பசங்களுக்கு எல்லாருக்கும் பொன்னியின் செல்வன் என்ன இல்லை, அதுதான் இப்போ அவங்க பண்ணது. இது ஒரு ஹிஸ்ட்ரி. நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் குழந்தைங்களுக்கு வந்து இது ஒரு பாடமாக இருக்கும். பொன்னியின் செல்வன்னா எப்படி, யார் சோழர்கள் எப்படி ஒன்னாங்க, அந்த காலத்தில் எப்படி எல்லாம் நடந்துச்சு என்ன. ஸோ இந்த படத்தில் நான் வந்து வாசித்தது வந்து எனக்கு ஒரு பெரிய ஒரு பாக்கியம். ஒரு ஹிஸ்ட்ரியில் நானும் ஒரு என்னுடைய அந்த சினிமா டைட்டில் வருமா, அந்த டைட்டிலில் என்னுடைய ஒரு பேர் இருக்குமான்னு எனக்கு ஒரு பெரிய பாக்கியம். அது என்டையர் டீமுக்கு நான் நன்றி சொல்லுவேன். வரலாற்று பதிவுல ஆமா. மறையோட இசை இருக்கா, இருக்கு. பதிவு இருக்கா? என்ன சார் இருக்கு சார், அது எல்லாமே எப்படி அந்த காலத்துல அதுதானே இருந்துச்சு சார். அதாவது பறை இசை வந்து ஒரு குறிப்பிட்ட சமூகத்தை சார்ந்ததாகவே இருக்கு. அந்த விமர்சனம் அப்படிதான் இருக்கு. ஆனாலும் திரையுலகத்தினர் தொடர்ந்து அதை கொண்டாடிட்டே இருக்காங்க. இப்போ பறை இசை வந்து ஜாதி அடையாளத்தை தாண்டுகிறதா, அது நீங்க எப்படி பாக்குறீங்க? ஒரு இசை கலைஞரா நீங்க எப்படி பாக்குறீங்க? இது வந்து ஜாதி இதெல்லாம் அப்படி எடுத்து வச்சிருங்க சார், தேவையில்லை. ரிதம் அடிச்சா இன்னைக்கு நான் வந்து அமெரிக்காவில் போயிட்டோ எங்க நான் வந்து என்னதான் நான் காம்ப்ளிகேட்டட் ரிதம் சொல்லலாம், அந்த பறை ரிதம், அந்த 6/8 குமாங் குத்துனா தான் நீங்க எல்லாம் டான்ஸ் ஆடுறீங்க. வேற எந்த ரிதமுக்கும் இது பண்ணல, உடம்பு ஆட்டோமேட்டிக்கா இதுவாகுது. இது வந்து ஒரு சீக்ரெட், ஒரு ரகசியம். இந்த தாளத்துக்கு இந்த ரிதம் அந்த காலத்துல வந்து ஒரு மெசேஜே வந்து ஒரு ட்ரம் தானே. அதுதான் சார் நான் பண்ணேன். ஜஸ்ட் என்ன அறியாமே நான் போயிட்டு நம்ம மாண்புமிகு முதலமைச்சர் ஐயா அவர்கள்ட்ட வந்து ட்ரம் ஸ்டிக்கை கொடுத்து நீங்களும் வாசிங்க, இந்த மெசேஜை கொடுங்க, எல்லாருக்கும் நம்ம சந்தோஷமா என்ஜாய் பண்றோம். இவ்வளோ அருமையா ஒரு செஸ் இது நான் பண்ணியிருக்காங்க நம்ம தமிழ்நாட்டில். அதுதான் ஒரு மெசேஜ். அந்த காலத்துலேருந்தே ஒரு ட்ரம்ல வாசித்தாங்கனாக்கா ஐயோ வந்துட்டாங்கப்பா, தண்டாரம் அடிக்கிறாங்கப்பா, ஏதோ மெசேஜ் வருதுப்பான்னு எதிர்பார்ப்போம். இது வந்து ஜாதி அதெல்லாம் இல்லை சார். எல்லாம் ஒவ்வொரு பொருளுங்க தான் டிஃப்ரெண்ட் லுக், தவிர சத்தம் ரிதம் ஒன்று தான். ரிதம் அந்த ரிதம்ல தான் எல்லாமே கொடுக்கப்பட்டிருக்க அடையாளம் அதுதானே சார் பறைக்கு? ஆமா, ரிதம் அவ்வளவுதான். அந்த ரிதம் சவுண்டு, அதுக்கு வந்து நம்ம தான் எடுத்துக்கிறோம் இது அது இது இதுன்னு. எல்லாம் ஒண்ணு இல்லை. ரிதம் இஸ் ரிதம், ரிதம் இஸ் காட். தமிழ் சினிமாவோட நிறைய பார்த்தீங்கன்னா நடன கலைஞர்கள் தமிழ் சினிமா நிறைய பேர் இருக்காங்க. ஆனால் பாம்பேலேருந்து கூப்பிட்டு வராங்க அப்படின்னு சொல்லி நிறைய பேர் சொல்லியிருக்காங்களே, நீங்க இந்த இதுக்கு தமிழ்ல நிறைய பேரை கூப்பிட்டுருக்கீங்களா நடன கலைஞர்களை? சார் எல்லாரையும் எங்க இப்போ பாம்பேல இருந்து இங்க இருந்து போய் பார்த்தா அங்க நம்ம ஆளுங்க அங்க இருக்காங்க சார். இல்லை, இங்க நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. அவங்க நாங்க இன்டர்வியூ அப்படிதான் சொல்லுவாங்க சார். நார்த் இந்தியால இருந்து கூப்பிட்டு வந்து ஆட வைக்கிறாங்களே தவிர எங்களுக்கு அங்க கேட்கிற பச்சை சார். நான் அங்க பாம்பேல போயிட்டு பார்த்தேன்னா நம்ம ஆளுங்களாம் அங்கதான் இருக்காங்க. எப்போ ஏன்னா நாளைக்கு ஷூட்டிங் சார் எனக்கு இங்க சார். அங்க இருந்து இங்க பார்த்தோம்னாக்கா ஓ கியா கிதர் ஹே அப்படிதான் இருக்கு. ஸோ ஏற்கனவே படப்பிடிப்பெல்லாம் இங்கே நடத்துறது இல்லைன்னு ஒரு விமர்சனம் இருக்கு.
இந்த நிலையில இங்க இருக்கக்கூடிய தொழிலாளர்களுக்கு வேலை வாய்ப்புலாம் பறிக்கப்படுது. நீங்க இப்போ அங்க இருக்கக்கூடிய அதை எப்படி பாக்குறீங்க? சார் இது வந்து நாங்கள் வந்து ஒரு ட்ராவலர்ஸ். இந்தியா அது ஒரு மேப்ல இப்படி ஆரம்பிச்சோம்னாக்கா எல்லாம் சுத்திட்டு வருவோம் நான். ஏன்னா லைவா நாங்கள் போய் சொல்ல ஸ்டேஜ்ல நாங்கள் சும்மா ஆக்ட் பண்ணல. பிளேயிங் மியூசிக், இந்த ஸ்டேஜ் டான்ஸ் எல்லாம். இது வந்து நீங்க கேட்குற பார்த்தா படத்துக்கு இவங்க வேலை தரல, அது இதெல்லாம் திரையில இருக்கக்கூடிய விமர்சனம் தான் சார். திரையில இருக்கு விமர்சனம் அப்படி பார்த்தா நாங்கள் வந்து ஒரு மியூசிக் இதில் தான் இருக்கோம் தவிர நாங்கள் ஸ்டேஜில் வந்து பர்ஃபார்மன்ஸ். இன்னைக்கு தைரியமா போய் ஸ்டேஜில் போய் நிற்போம். அந்த 2 மணி நேரம் நிற்க வச்சு எல்லாரையும் சந்தோஷப்படுத்தும் இல்லையா? ஸோ இவங்களை கூப்பிடலாம், எல்லாம் அந்த இதில் பி பாசிட்டிவ் சார்.